சுண்டக்காய் குழம்பு செய்யலாமா? ஹாய், திஸ் இஸ் மங்கை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் குழம்பு. அவங்களுக்கு கூட இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ஆல்ரெடி பிடிக்கும். அதனால இன்றைக்கி சுண்டக்காய் குழம்பு. நம்ம வணக்கி அரைக்க வேண்டிய மசாலா பார்த்தீங்கன்னா குழம்போட பேஸ் மசாலாங்க. எந்த புளிக்குழம்பு வச்சாலும் சரி, அதுக்கு இந்த பேஸ் செஞ்சுட்டிங்கன்னா போதும், எல்லா குழம்பும் ஈஸியாக போயிடும். ஸோ அதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, வரக்கொத்துமல்லி, மிளகு, சீரகம், தக்காளி, தேங்காய், கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் நல்லா வணக்கி ஆறுனதும் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சுடானது கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு பூண்டு, அதுக்கப்புறம் வரமிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு வணக்கிட்டு நம்ம சுண்டைக்காவை கழுவி ரெண்டாக கட் பண்ணி வச்சதை போட்டு நல்லா வணக்குங்க. உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் வணக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றி நல்லா வணக்கி விட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மறுபடியும் உப்பு தேவைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சுருங்க. மூடி கொதிச்சு வர ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லெமன் சைஸ்க்கு புளியை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிட்டு மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அப்படியே பார்க்கவே சூப்பராக இருக்கும், தொக்கு மாதிரி இருக்கும். இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும், எல்லாருமே சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர்